அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரஹீம் பேசுகிறேன், குற்றவியல் நிபுணர். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு கேஸ் ஸ்டடி நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய குற்றவாளிகளை பார்த்துருக்கேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் தரோன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ கடந்த ஆண்டு நான் ஒரு குற்றவாளியை ஒரு சிறைச்சாலையில் போய் சந்தித்தேன். ஒரு இளைஞர் தான் இருந்தால், ஒரு வயசு 20லேருந்து 25 வயசு இருக்கும். ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்போ அந்த குற்றத்தில் ஈடுபட ஆரம்பித்தார், அதை பற்றி நாங்கள் கேட்டோம். ஸோ அவர் சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் நானே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். ஸோ இதனாலேயே இவர் இந்த குற்றம் செய்ய ஆரம்பித்தாருன்னு. இவர் என்னன்னா ஒரு ட்ரக் அடிக்ட்ஸ், ஒரு க்ரானிக் ட்ரக் அடிக்ட்ஸ், அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு இளைஞர். இது எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, இடைநிலை பள்ளியில். அதாவது இடைநிலை பள்ளியில் படிக்கும் பொழுது இவர் ரொம்ப பருமனாக இருப்பார், ரொம்ப சைஸாக இருப்பார். ஸோ அதை பார்த்துட்டு அவருடைய சக நண்பர்கள் வரைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். நீ சைஸாக இருக்க, இந்த மாதிரி ஒரு பள்ளி கேலிக்கே இவர் ஒரு விக்டிம் ஆகிருக்காரு. ஏன்னா பள்ளி கேலின்னு சொல்லும்போது, இந்த ஸ்கூல் பூலின்னு சொல்லும் பொழுது ஃபிசிக்கல் மட்டும் இல்லை, அடிக்கிறது அது மட்டும் பூலி இல்லை, வேர்பல் பூலியாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளால் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறது. ஸோ இவர் வேர்பல் பூலியில் விக்டிம் ஆகினார். சக நண்பர்கள் அன்னாடிக்கும் வரைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுலலாம் சேர்த்துக்க மாட்டாங்களாம், நீ சைஸாக இருக்க. ஸோ அதனால இவரை ஒதுக்கி வச்சிருவார். ஸோ இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்ய ஆரம்பிச்சினாரு, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணி கூட அவர் அந்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அவருக்கு கிடைக்கல. அவருடைய வெயிட்டும் குறையில. ஸோ அவருடைய மீல்ஸை ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தார், சாப்பிட மாட்டார். ஸ்டில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் அவர் பார்க்கல. ஸோ இந்த சூழ்நிலையில தான் ஒரு தவறான ஒரு நண்பர் இவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க, நீ உன்னுடைய சைஸை இடையை குறைக்கணும்னா அதற்கு ஒரே வழி போதைப்பொருள். நீ இந்த போதைப்பொருள் எடுத்து பாரு, கண்டிப்பாக உன்னுடைய எடை குறையும்னு சொல்லியிருக்காரு. உடனே ஆரம்பத்தில் இல்லை 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 என்னால் இதெல்லாம் எடுக்க முடியாது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உடனே அவர் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல, நீ இந்த போதைப்பொருள் எடு, பிறகு நீ உன்னுடைய எடை குறைஞ்ச பிறகு இந்த போதைப் பொருளை நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அவருக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கு போல. அவர் உடனே அந்த போதைப் பொருளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு என்னன்னா, அந்த போதைப் பொருள் எடுத்த பிறகு அவருடைய எடையெல்லாம் குறைஞ்சிருச்சு. மாணவர்கள்லாம் அவரை கேலி பண்ணுறது இல்லை, ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ன ஒன்றுனா, அவர் அந்த போதைப் பொருள்லேருந்து அந்த போதையிலேருந்து வெளியாக முடியல, கண்டினியூஸாக எடுக்க ஆரம்பித்தார். பிறகு சில குற்றங்களும் செய்ய ஆரம்பித்தார். ஏன்னா அந்த போதைப் பொருள் வாங்கணுன்னா கண்டிப்பாக காசு வேணும். ஸோ அதனால் சிறிய சிறிய குற்றங்கள்லாம் செஞ்சு இப்பொழுது அவர் சிறைச்சாலையில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை, இந்த கேஸில் நம்ம யார் தவறு சொல்கிறது, அந்த பூலி பண்ண அந்த சக நண்பர்களா, அல்லது அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு நண்பர், தவறான நண்பர் ஆஃபர் பண்ணாரா அவரா, அல்லது இந்த கிளையன், என்னுடைய கிளையனா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்னுடைய அனாலிசிஸ் படி 3 பேருக்குமே பங்கு இருக்குது. நம்ம ஒரு ஆளை மட்டும்தான் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இவர் என்னுடைய கிளையன் ஒரு இளைஞர், அவருக்கு ஒரு நல்ல சிந்திக்கும் திறன் இருக்குது. ஸோ அவருக்கு தெரியும் எது நல்லது கெட்டது. இருந்த போதிலும் அந்த பள்ளி கேலி அங்கே ஆரம்பிக்கலன்னா இவருடைய ஃப்யூச்சர் இந்த மாதிரி ஆயிருக்காது. ஒரு ஸ்மால் இஷ்யூ தான், அதாவது இவர் பருமனாக இருக்கும் பொழுது எல்லாரும் அடைச்சாங்க, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு இவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு நான் வீடியோ செஞ்சதே இந்த மெசேஜ் சொல்ல தான். மேபி நம்ம ஒரு சிலரை அவங்களோட எப்பியரன்ஸை பார்த்து நம்ம விடைக்கலாம். நம்மளுக்கு அது ஒரு ஃபன்னாக இருக்கும். ஆனால் அந்த நம்ம பாய்க்கிற அந்த வேர்ட்ஸ், அது அந்த நபருக்கு அதாவது நம்ம அந்த பூலி விக்டிம்ஸ்க்கு அவ்வளோ பெரிய தாக்கம் கொடுக்கும்னு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ தயவு செய்து
முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி பள்ளி கேலி பண்ணாதுங்க. ஒரு மற்றவங்கள வந்து பார்த்து அவர்களுடைய அப்பியரன்ஸ் பற்றி நம்ம வந்து விடைக்க வேணாம். நம்ம சந்தோஷமா ஃபனுக்கு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அது வந்து அவருடைய ஃப்யூச்சரே வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், தம்பி தங்கச்சிட்ட சொல்லுங்கள். மற்றவர்களோட அப்பியரன்ஸ் பார்த்து இந்த மாதிரி விடைக்க வேணாம். ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரியான தவறான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு என்ன மெசேஜ்னா, சில இளைஞர்கள் வந்து என்னாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க, இன்க்ளூடிங் வந்து இந்த போதைப் பொருளை ட்ரை பண்ணுறதுன்னு. இப்போ என்னன்னா எனக்கு புரியுது. ஏன்னா வந்து அந்த இளம் ரத்தம் இளைஞர்கள் என்னாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும், ஒரு ரீஸ்டிக்கராக இருப்பாங்க. பட் என்ன ஒன்றுனா, நீங்கள் அந்த ட்ரை பண்ணணும் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து ட்ரை பண்ண பிறகு உங்களால் அந்த போதையிலேருந்து வெளியாக முடியாது. ஸோ அதனால தான் அது வந்து போதைப் பொருள்னே சொல்கிறாங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. முடிந்த அளவுக்கு மற்றவர்களை கேலி பண்ண வேணாம், எஸ்பெஷலி அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்து கேலி பண்ண வேணாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிந்தால் உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்கிறேங்க. தேங்க்யூ வெரி மச்.